ஹாய்! உங்களுக்கெல்லாம் ஒண்ணு காட்டப் போறேன். என்னன்னு யோசிக்காதீங்க. உண்டியலுங்க. அம்மா! செம வெயிட்டா இருக்குங்க. இது ஆக்சுவலா இதோடைய ஸ்டோரிய ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இத ஓப்பன் பண்ணலாம். இத வந்து நான் எங்க அம்மா வீட்லருந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். என்னடா அம்மா வீட்லருந்து இதெல்லாம் கூடமா எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு நெனைப்பீங்க. அப்பலாம் இல்ல. ரொம்ப நாளா இருந்தது. நான் ஒண்ணு, எங்க அக்கா ஒண்ணு எடுத்துட்டு போயிருந்தோம். இதுல வந்து இங்க பெங்களூருன்றதுனால இதுல நான் நோட்டு போடலான்னு ஃபர்ஸ்ட்டு போட்டேன். ஒரு 2, 3 டைம் நோட் போட்டேன். அப்புறம் எங்க அத்தை தான் சொன்னாங்க, "இது வந்து அலுமினியம்ல, அதனால நோட்டுலாம் போட்டா அது ஒரு மாரி பேப்பரே வந்து ஒரு மாரி இதுவாயிடும்னு" சொல்லிட்டு. அப்புறம் சரின்னு சொன்னாங்களேன்னு நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தா, நோட்டெல்லாம் ஒரு மாரி பழைய நோட்டு மாரி ஆயிடுச்சு. ஐயோ! என்னடான்னு சொல்லிட்டு, ஐயோ! வேணாம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு, நான் நோட் எடுத்துட்டு காயின் போட ஆரம்பிச்சேன். சரி காயின் போடுறது வந்து என் பையன் கையால போடலாம். அவனுக்கு வந்து அந்த ஒரு ஆர்வம் வரட்டும், சேர்த்து வைக்கிறது, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கட்டும்னு சொல்லிட்டு, எங்க வெளில போயிட்டு வந்தாலும் சில்லற மீதியா இருந்துச்சுன்னா, அவன்கிட்ட குடுத்து போடுறான்னு சொல்லிட்டு, அவனும் இன்ட்ரெஸ்ட்டா எப்ப பாரு வெளில போய் வந்தாலோ, இல்ல வீட்ல இருந்தாலோ, "அம்மா காயின் இருந்தா குடு நான் போடுறேன்னு" சொல்லிட்டு அவனும் கன்டினியூஸா போட்டுருந்தான். அவன் போடுறத பார்த்து எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும், ஐயோ! இது உண்டியல் எப்படியாச்சும் ரொப்பணும்னு சொல்லிட்டு, நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி காயின் எப்ப வந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு போட்டுருப்போம். நீ போடுறியா? நான் போடுறியான்னு சொல்லிட்டு, அது ஒரு வழியா ரொம்பிடுச்சுங்க. ரொம்பிடுச்சு. இப்ப அததான் நான் ஓப்பன் பண்ணி எவ்ளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உண்டியலுக்கு பார்த்தீங்களா, எவ்ளோ பெரிய பூட்டு. அந்த பூட்டுக்கான சாவி இங்க இருக்குங்க. இதுதான் அதோடைய சாவி. இப்ப இத ஓப்பன் பண்ணி இது எவ்ளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது இல்லாம எங்க 2 பேருக்கு ஒரு பெட் இருக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா? இதுல ஒரு அமௌண்ட் நான் சொல்றேன். அவரு ஒரு அமௌண்ட் சொல்றாரு. அந்த நான் சொல்ற அமௌண்ட் இருந்துச்சுன்னா, நான் என்ன கேட்கனோ அத வாங்கிக்கலாம். அவர் சொல்ற அமௌண்ட் இருந்ததுன்னா, அவர் சொல்றத வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, நான் குறைஞ்சது ஒரு 4000 கிட்ட வரும்னு நான் சொல்றேன். நீங்க என்னங்க சொல்றீங்க? 8,000. 8000 இருக்குமா இதுக்குள்ள? இருந்தா சந்தோஷம் தான். நான் வந்து ஒரு நியூ ஃபோன் வாங்கலாம்னு நெனைக்கிறேன். என்னடா 4000க்கு ஃபோனா அப்படின்னு யோசிக்காதீங்க. 4000க்கு ஃபோன் வாங்கி மீதி இஎம்ஐ அவர கட்ட விட்டுடலாம். உங்களுக்கு என்னங்க வேணும்? அவர் இப்பதான் யோசிக்கிறாரு. அதுக்குள்ள நம்ம ஓப்பன் பண்ணுவோம். டக்குன்னு யோசிச்சு சொல்லுங்க. அதே மாரி நீங்களும் கெஸ் பண்ணுங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. ஐயோ! என்னங்க ரொம்ப நாள் ஆனதுனால திறக்க கூட முடியல. அப்பாடா! ஒரு வழியா ஓப்பன் ஆயிடுச்சு. என்னங்க யோசிச்சிட்டியா? என்ன வாங்குற ஐடியா? யோசிக்கிறேன். இன்னும் யோசிக்கிறாருப்பா. பூட்டை இப்போதைக்கு இங்க வச்சிடலாம். அப்போ நிஜமா செம்ம வெயிட்டா இருக்குங்க. ஐயோ! இங்க பாத்தீங்களா? தெரியுதுங்களா? இப்ப கொட்ட போறேன். பாத்தீங்களா எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு? நிறைய 5 ருபீஸா இருக்கும் போல இருக்கே. இப்ப கொட்டி பார்க்கலாம். என்னால தூக்கவே முடியலப்பா. இதுவே 40 ரூபா இருக்குது. இது பாத்தீங்கன்னா 5 ரூபா காயினே நிறைய இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு 8000 ரூபாய் கிட்ட வந்துரும் போல இருக்கே. பயமா இருக்கே போன் போயிடுமோன்ட்டு. சரி இதை என்னால ஒருத்தரா கவுண்ட் பண்ண முடியாது. வாங்க கவுண்ட் பண்ண. எல்லாம் நம்மளே செய்வோம். இவர் மட்டும் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாராம். இப்போ ஒரு ஆள் வந்தாச்சு. இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 1 ரூபி காயின், 2 ருபீஸ், 10, 5 இந்த மாதிரி எல்லா காயினும் தனித்தனியா பிரிச்சுடுவோம். அப்பதான் எண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுலயும் இந்த 5 ருபீஸ் காயின் பாருங்களா, அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது. இப்ப இருக்கிற விலைவாசிக்கு கோல்டு தாங்க வாங்க முடியாது. அதனால இந்த காயினே போதும். அப்பா ஒரு வழியா இத வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் 1 ருபி, இங்க 2 ருபி, இங்க 5 ருபின்னு சொல்லிட்டு, அது இல்லாம 10 ருபி தனியா, 20 ருபி தனியா வச்சிருக்கிறோம். எல்லாமே ஒரு ஒரு லைன்லயும் 10 10 காயின்ஸ் இருக்கு. இது இதுக்கப்புறம் கவுண்ட் பண்றது தான். இது இடையில என் பெரிய பையனும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால சீக்கிரமா எங்களால அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு. பண்ணிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஆமா, நீங்க என்ன வாங்க போறீங்கன்னு சொல்லவே இல்ல? ஜெயிச்சா அப்புறம் சொல்றேன். ஜெயிச்சா சொல்றாராம். அவருக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்ல. இதுல இன்னொன்னு என்னன்னா, இது யார் போட்டிருக்கோம்னே தெரியல. 50 பைசா கிடைச்சிருக்குங்க. இப்பெல்லாம் இது வந்து புழக்கத்திலே இல்ல. இது ஞாபகத்தமா வச்சுக்கலாம். இப்போ வாங்க கவுண்ட் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் 5 rupees போயிடலாம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 6 6 36 37 38 39 40 41 41 into 50 2050 வந்திருக்கு. நெக்ஸ்ட் 2 rupees 1 2 3 4 5 6 7 8 1 2 6 7 58 இருக்கு. 58 into 20 1160. ஓகேங்களா? இப்போ 1 rupee கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 33 43 இருக்கு. 43 into 10 430 வருது. இது இல்லாம 10 rupee காயின் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 இருக்கு. அப்போ 150. இப்போ இது இருங்க, ஃபஸ்ட்டே 2050 ப்ளஸ் 1160 ப்ளஸ் 430, அது இல்லாமல் 150. 20 rupees 1 2 3 4 5 6 6 இருக்கு. 120 ப்ளஸ் 120. அப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க 40 rupees 10 ரூபா நோட்டுங்க வந்து 4 இருக்குது. இது ஒரு 40 50 60 70. இது இல்லாமல் 1 rupee கொஞ்சம் இருக்குது. 71 72 73 74 75 76 77 78 79. மொத்தம் 79 ப்ளஸ் 79 3989. 11 rupees தான் கம்மி 4000க்கு. அப்போ ஃபோன் கன்ஃபார்ம். 4000 ரூபாய் கொடுத்து எவ்வளோ ஃபோனில் 20,000 வாங்கிடலாமா இல்லை 50,000 வாங்கிடலாமா? ஏதோ ஒன்று. ஆனால் வந்து இந்த 4000 நாங்கள் சேர்க்க ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டிருப்போம். ஏன்னா காயின் எப்பயும் வராதுல்ல, சிறு சேமிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இப்போ வந்து அவன் வந்து பைக்கும் காரும் வாங்கிறதுக்கோசரம், ஐ மீன் சின்ன பைக்கு கார் வாங்கிறதுக்கோசரம் அவங்க தாத்தா கிட்ட அடம் பிடிச்சி இப்படி ஒரு உண்டியலை திரும்ப வாங்கிட்டு வந்து இதில் நோட்டாக சேர்த்துட்டு இருக்கலாம். இதுவும் ஒரு நாள் ரிவ்யூ பண்ணுறோம் நாங்கள், இதில் ரொம்பனது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பழைய உண்டியலை திரும்ப பூட்டிட்டு திரும்ப இதே மாதிரி ஒரு அமௌண்ட்டை சேர்க்கலாம். இப்போ வந்து என்னன்னா அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லா காயினும் மிக்ஸ் பண்ணாம ஒரே காயினா சேர்க்கலாம்னு சொல்றாரு. ட்ரை பண்ணி பார்க்குறோம். இல்லைன்னா எல்லா காயினும் மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்களும் உங்க பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி உண்டியல் வாங்கி கொடுத்து சேமிக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. எதனா எங்களை பற்றி தெரியணும் இல்லை வேற எதனா வீடியோஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.